கடவுளுக்கும் சிற்பி தாண்டி கண்ணை திறந்து வைக்கிறான். கொத்தங்கட்டினாத்தான் மனுஷங்க கட்டிலு தொட்டிலு போடுறான். கடவுளுக்கும் சிற்பி தாண்டி கண்ணை திறந்து வைக்கிறான். கொத்தங்கட்டினாத்தான் மனுஷங்க கட்டிலு தொட்டிலு போடுறான். சொடல கிண்டும் வெட்டியாந்தான் சுத்தமாக வைக்கிறான். சொடல கிண்டும் வெட்டியாந்தான் சுத்தமாக வைக்கிறான். சுமந்து போற 4 பேர் தான் சோதரனாகிறான். நம்ம சுமந்து போற 4 பேர் தான் சோதரனாகிறான். கோணக்காலுக்கு சோடி செருப்பு கொடுத்தவா அந்த நிக்கிறான். கோணக்காலுக்கு ஜோடி செருப்பு கொடுத்தவன் அந்த நிக்கிறான். ஊருக்கெல்லாம் காத குத்தி ஊம தட்டாம் பொழைக்கிறான். சாண்மரத்துல முழ நறுக்கிற தச்சனை பாரு சிரிக்கிறான். சாண்மரத்துல முழ நறுக்கிற தச்சனை பாரு சிரிக்கிறான். சமத்துவத்தை தோட்டி தாண்டி சகிச்சு நமக்கு காட்டுறான். சமத்துவத்தை தோட்டி தாண்டி சகிச்சு நமக்கு காட்டுறான். வணக்கம். எதுக்கு இந்த பாட்டு? ஊருக்கு உழைத்தல் யோகம் என்று மகாகவி பாரதியார் சொல்லுவார். ஒரு பழம் எப்படி பழமாகிறது, ஒரு காய் எப்படி கனியாகிறது? உள்ளிருந்துதான் காய் கனிந்து 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 வெளியே வருகிறது. ஒரு தனி மனிதன் எப்பொழுது சிறப்பு அடைகிறான்? ஊர் நன்றாக இருந்தால்தான் ஒரு தனி மனிதன் சிறப்படைய முடியும். All of us are dependent on the society. Our well-being is directly dependent on the welfare of the society. இதை மகாசுவாமிகள் தெள்ள தெளிவாக அறிந்தவர். எல்லா மகான்களுக்கும் காமன் டினாமினேட்டர் வச்சீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதை எப்படி கையாள்வார்? ஊர் கூடி தேரிழுத்தல், இதுதானே நம்ம சொல்லக்கூடிய வசனம். எல்லாரும் சேர்ந்து ஒரு கை கொடுங்க, இழுத்துடலாம். எப்பேற்பட்ட தேரா இருந்தாலும் அது இழுத்துடலாம், நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துடலாம். அந்த எல்லாரும்ங்கிறது பாருங்க, அதுலதான் சூட்சமம். அதற்காகவே தான் தேர் திருவிழா என்ற ஒரு ஏற்பாடே நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இழுக்கணும். ஏழை பணக்கார், ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த சமயம் அந்த சமயம், இந்த பிரிவு அந்த பிரிவு, எந்த வேறுபாடுகளும் அற்று போகின்ற ஒரு நேரம் அந்த வடம் பிடித்து இழுக்கின்ற நேரம். அதனால் இதை பெரிதும் மிக மிக பெரிதாக ஆதரித்தார் மகாசுவாமிகள். இதை பிசிக்கலாகவே செய்தார் ஒன்று. இன்னொன்று இதை சிம்பாலிக்காக, இது ஒரு சின்னமாக ஒரு குறியீடாக வைத்துக் கொண்டு செய்வது என்னவென்றால், பல காரியங்களை ஊரார்களை ஈடுபடுத்தி அந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுவார். பல செயல்களை அங்கு இருக்கக்கூடிய ஊர் மக்களை அழைத்து அவர்களை நிறைவேற்றிக் கொள்ளுவார். அந்த காரியங்கள் எல்லாம் ஊருக்கு பயன்படக்கூடிய காரியமாக இருக்கும். எப்பொழுதுமே அவருடைய கருத்து, ஊர் பயன்பட்டால், ஊர் நன்றாக இருந்தால் அந்த ஊரிலே வாழ்கின்ற ஒவ்வொருவனும் நன்றாக இருப்பான் என்பது. எப்படி தர்மோ ரட்சத்தி ரட்சிதா சொல்றாங்க இல்லையா? ஒரு பசுவை நாம் காப்பாற்றுவதன் மூலம் பசு தன்னுடைய அமிர்தத்துக்கும் நிகரான பாலை தந்து நம்மை போஷிக்கிறது. அதுபோல் எவன் ஊரினுடைய நன்மைக்காக மீண்டும் மீண்டும் தொண்டு செய்கிறானோ அவனை ஊர் காப்பாற்றும். இதுதான் பெரியவர்களுடைய, நம்முடைய அற்புதமான நடமாடும் தெய்வமான காஞ்சி மகா முனிவர் நமக்கு மீண்டும் மீண்டும் காட்டிய ஒரு தத்துவம். இதுல ஒரு முறை காமாட்சி அம்மன் கோயிலில் அமர்ந்திருக்கிறார் பெரியவர். காமாட்சி யார்? நம்முடைய மனங்களிலெல்லாம் தீபமாக விளங்கி கொண்டிருப்பவள் அல்லவா? காமாட்சி விளக்குன்னு ஒண்ணு இருக்கு. வேற எந்த விளக்கு அப்படி ஒரு பேர் இல்லை. காமாட்சி விளக்குன்னு அந்த பேர். உயிரின் சுடராக, உணர்வின் முனையாக நம் எல்லோருள்ளும் ஒளிர்ந்து கொண்டிருப்பவள் அந்த காமாட்சி. பெரியவர் அந்த விமானத்தை பார்க்கிறார். பார்த்தால் பழுதுபட்டிருக்கிறது, அதிலே வேயப்பட்டிருக்கின்ற செப்பு கூரை. அப்போ ஒரு ஆசாரிய கூப்பிட்டு பார்க்கிறார், இந்த செப்பு கூரைக்கு பதிலா அம்மாவுக்கு தங்க கவசம் போட்டா எப்படி இருக்கும்? விமானத்துக்கு, அம்மாவுடைய விமானத்துக்கு தங்க கவசம் போட்டா எப்படி இருக்கும் பார்க்கிறாரு. அப்போ அப்புறம் அந்த பணத்துக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு யோசிக்கிறார். ஆசாரிய கூப்பிட்டு அதெல்லாம் பிரிச்சு எடுக்க சொல்றார். லேயர் லேயரா அது பிரிச்சு எடுக்கிறான். எடுத்து பார்த்து என்ன அளவு, என்ன எடை என்ன ஆகிறது,
இது இந்த பொன்னிலே இந்த கூரையை வைந்தோமானால் என்ன செலவாகும் என்று கணக்கிடுகிறார். கணக்கிட்டு பார்த்தால் ஒரு பெருந்தொகை. அந்த தொகை எல்லாம் மடத்தில் இல்லை, அவர் வசத்தில் பணம் என்று ஒன்று இருந்ததும் கிடையாது. எனவே இது நடக்கக்கூடிய காரியமா இல்லையா என்று மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள், முணுமுணுக்கிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது மகாராஜபுரம் திரு விஸ்வநாதையர், பெரிய சங்கீத வித்வான் அல்லவா, அவர் வருகிறாங்க. அவர் பெரியவரை வணங்கி எல்லாம் முடித்த பிறகு பெரியவர் அவரிடம் கேட்கிறார், உங்களுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் வருமா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். ஓரளவுக்கு தெரியுன்ற மாதிரி அவர் பதில் சொல்றார். அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகளை கேட்கிறார். ஒருத்தரும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் முழுதும் தெரிந்த பெண்மணிகள் சிலர் அங்கே இருந்தார்கள். சரி பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாடுகிறார்கள். இவரும் பாட அவரும் பாட எல்லாரும் பாடி முடித்த பின் என்ன ஆகிறது, விஷயம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிகள் எல்லோருமே தாங்கள் அணிந்திருந்த நகைகள், தங்க நகைகள் பலவற்றை கழற்றி அங்கேயே கொடுத்து விடுகிறார்கள். காந்தி மகான் விடுதலை போரில் கேட்ட பொழுது கொடுத்தார்கள் இல்லையா, அதே மாதிரி இங்கே கொடுத்து. என்னைக்கும் பாருங்க, நம்ம தேசத்துல அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய தங்கத்தை காட்டிலும் நம்முடைய அன்பிற்குரிய பெண்மணிகளிடம் இருக்கும் தங்கம் தான் அதிகம் என்று சொல்வார்கள். அது உணர்ந்தோ உணராமலோ இப்படி அவர்கள் முன்னிலையில் இந்த காமாட்சி அம்மனுடைய கூரைக்கு பொற்கூரை வேய வேண்டும், பொந்தகடு வேய வேண்டும் என்கின்ற விஷயத்தை பிரஸ்தாபித்து, அப்புறம் மகாராஜபுரம் சந்தானம் தந்தையார் விஸ்வநாதையர் வந்த பிறகு அவரை பாட வைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்ன பிறகு பொன்னாய் பொழிந்து விட்டது. ஆச்சரியம் பாருங்க, அந்த பொன்னையெல்லாம் நிறுத்து பார்த்தால் அந்த ஆச்சாரி அவர்கள் போட்ட எஸ்டிமேட்டுக்கு ஒரு குந்துமணி கூட குறையில கூடல. அதுதான் அங்க ஆச்சரியம். அந்த காமாட்சி அம்மனுடைய கூரைக்கு வேய வேண்டிய பொன் எவ்வளவு தேவைப்பட்டதோ அந்த பொன் அங்கே கச்சிதமாக ஒரு குந்துமணி கூட வேறுபாடு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் வந்து சேர்ந்தது. அந்த காமாட்சி அம்மனுடைய கூரைக்கு வேய வேண்டிய பொன் எவ்வளவு தேவைப்பட்டதோ அந்த பொன் அங்கே கச்சிதமாக ஒரு குந்துமணி கூட வேறுபாடு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல் வந்து சேர்ந்தது. இது எப்படி இருக்கு பாருங்க. இப்ப எங்கிருந்து கலெக்ட் பண்ணார்? இங்க பெரிய பெரிய டொனேஷன்ஸ் வாங்கினாரா? இல்ல, ஊரை சேர்த்து பண்ண வச்சிட்டார். கோவில் யாருக்காக? ஊருக்காக. கோவில் நன்றாக இருந்தால் ஊர் நன்றாக இருக்கும். கோவில் என்பது வெறும் வழிபாட்டு கூடம் அல்ல, நமக்கு அது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி சென்டர். அது கலைகளின் கூடம். எத்தனையோ தொழிலாளர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையம். எத்தனையோ வியாபாரிகளுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மனதை அங்கே ஒப்புவித்து விட்டு நாம் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு ஸ்தானம், ஒரு ஸ்தலம். அதனால கோவில் நன்றாக இருந்தால் ஊர் நன்றாக இருக்கும் என்பதை நன்கு அறிந்த பெரியவர் அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொரு காட்சியை பார்ப்போம். ஒரு இடத்திலே ஒரு முகாமிட்டு இருக்கிறார். அங்கே ஒருவர் வருகிறார். பெரியவா கிட்ட ஒரு விஷயம் சமர்ப்பிக்கணும். என்ன சொல்லு அப்படின்னு இருக்கிறார். அவர் சேத்ராடனம் போய் பல திருத்தலங்களில் அந்த நதிகளில் இருந்து நீரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். பிரம்மபுத்திரா, கங்கை, நர்மதா, எத்தனையோ நதிகளில் இருந்து அவர் கோமுகி, இப்படி எத்தனையோ, கோமதி, க்ஷிப்ரா, எத்தனையோ நதிகளில் இருந்து நீரை சேகரித்து அதை பெரியவரிடம் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு கொடுத்திருக்கிறார். எல்லாம் அந்த குடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கிராமம் அது. அப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்தார்கள்? அடியவர்கள் எல்லாரும் இந்த நீரை வைத்துக்கொண்டு நம்ம எல்லாருமே பெரியவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து பார்ப்போம். சாட்சாத் நம்முடைய நடமாடும் தெய்வமாக விளங்குகிறார் அல்லவா, அவருக்கு நம் கையாலேயே அபிஷேகம் செய்து பார்ப்போம் என்று அவர் பார்க்கிறார். அப்போ எல்லாரும் அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள் உத்தரவுக்காக. பெரியவர் என்ன சொல்கிறார்? அந்த மரத்தடியில ஒரு சிவன் இருக்கார் பத்தியா, சிவலிங்கம், அவருக்கு அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு புரியல ஏன் அப்படி சொல்றாரு? ஆனா கட்டளையை மீற முடியுமா? எல்லாருமாக சேர்ந்து கொண்டு ருத்ரம், நமக்கம், சமக்கம், தேவாரம், திருவாசகம் எல்லாம் சொல்லிக்கொண்டு அங்க அந்த அன்பர் கொண்டு வந்த பல நதிகளில் இருந்து தருவித்து கொண்டு வந்த நீரை அங்க அந்த கிராமத்திலேயே மரத்தடியில் இருக்கின்ற சிவனுக்கு பொழிந்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்கிறார்கள். சில நிமிடங்களுக்குள்ளேயே வறண்டு கிடந்த அந்த வானம் முழுதும் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு மழை பொழிந்தது. இதுதான் நம் கிராமத்தில் நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய நலனுக்காக நாம் நிறுவி இருக்கின்ற
தெய்வ சிலைகளை, தெய்வத்தை நாம் மறந்து போகக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை உணர்த்துகிறார். ஒன்று, நாம் நமக்காக நிறுவிய தெய்வத்தை நாம் மறவாமல் வழிபட்டால் நாம் இப்பொழுது தவிக்கின்ற தவிப்புகள் எல்லாம் நீங்கி போகும், எல்லா நலன்களும் நமக்கு வந்து அடையும் என்பதை தான் ஏதும் விரலசைத்து செய்து காட்டாமல் கடவுளின் மகிமையை கடமையை செய்வதன் மூலம் அது வெளிப்படும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். கடவுளின் மகிமை எப்படி வெளிப்பட்டது? பல நதிகளில் இருந்து கொண்டு வந்த நீரை அந்த சிவன் மீது அவர்கள் பொழிந்து ஆராதனை செய்ததும், இதுவரை வாராத மேகங்கள் அந்த வானம் எங்கும் சூழ்ந்து வறண்ட பூமி எங்கும் வாரி வாரி பொழித்தன. அப்பேற்பட்ட ஒரு தன்மை பாருங்க. ஊர் கூடி தேரிழுத்தல் என்பதற்கு இது இன்னொரு உதாரணம். இன்னும் ஒரு பெரிய உதாரணம் இருக்கிறது. ஒரு அரசியல் கூட்டம், சுவாமி இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் எங்க நடக்கிறது? ஒரு கோவில் வளாகத்திலேயே நடக்கிறது. அந்த கூட்டம் எதை பற்றியது? இந்த கோவில்களை எல்லாம் இடித்து விட்டு தொழிற்சாலை கட்ட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசியல் கட்சி கூட்டம் எப்படி இருக்கும் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை இந்த பக்தர்கள்லாம் பதறி போய், பெரியவர் சுவாமி, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறது, அரசியல் கூட்டம், கோவில் அடிச்சுட்டு தொழிற்சாலை கட்டணம் சொல்றாங்க, அது தீர்மானம் போட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் ரொம்ப மனசு உருகி அவர்கிட்ட வேண்டிக்கிறான். அவர் அதுக்கு பதிலே சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த தெலுங்கு பாட்டி இருக்காள், அவளை கூப்பிடு அப்படின்னாரு. யாரு தெலுங்கு பாட்டி? இந்த தெலுங்கு பாட்டிங்கிற அந்த அம்மா ஒரு சின்ன ஒரு பானையில நீர்மோர் கரைச்சு வரவங்களுக்கு போறவங்களுக்கு கொடுக்குற ஒரு சேவை பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு எளிய பெண்மணி. சரி, இவர் எதுக்கு சொல்லாரு, இருந்தாலும் கூப்பிடுன்ட்டு கூப்பிட்டான். கூப்பிட்ட பிறகு தெலுங்கு பாட்டி, பாட்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3-4 பெரிய பானையில இன்னைக்கு நீர்மோர் கரைச்சிருவோமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அப்படியே பண்ணிடுறேன் பெரியவான். கொஞ்சம் எலுமிச்சம்பழம், 2 கருவேப்பிலை, சரி, இஞ்சி போடுற வழக்கம் உண்டோ? இஞ்சி போடுற வழக்கம் உண்டோன்னு கேட்டேன். ஆமா, அதுவும் போடுவேன் சுவாமி அப்படின்னா. சரி, இஞ்சி போட்டுக்கோ, எலுமிச்சம்பழம், கொஞ்சம் கடுகு தாளிச்சு கொட்டிக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கிறியா? வச்சிருக்கேன். ரைட். என்னாச்சு? அந்த தீர்மானம் போடக்கூடிய அந்த மீட்டிங், அரசியல் கட்சி கூட்டம், அதை முழங்கி விட்டு தீர்மானங்களை சொன்ன அந்த பிரமுகர் அல்லது அந்த தலைவர், அவர் சௌரியமா கார்ல ஏறி போயிட்டார். 100 தொண்டர்கள் இருக்கிறார்கள். 100 தொண்டர்களும் இந்த வெயிலில் தவிக்கிறார்கள். குடிக்கு தாகம், ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நம்ம மடத்துக்கிட்ட வரும் பொழுது இந்த தெலுங்கு பாட்டு எங்க இருக்கிற எல்லாரும் மோரை குடிக்கிறான். வாரி வாரி அந்த மோரை குடிச்சா அப்பா அப்பா அப்பா. அப்போ ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க, டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சாமியை பார்த்துட்டு போயிடுவோமா, பெரியவரை பார்த்துட்டு போயிடுவோமான்னு ஒருத்தர் கேட்கிறாராம். இல்லடா, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லடா இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, எப்படி போறது நம்ம உள்ள, இப்போ நம்ம கட்சினா உள்ளே வர போக முடியாது, எப்படி பார்க்கறதுன்னு ஒருத்தர் பேசி கொள்ளும் பொழுது எதிரே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதற்காக வருவது போல் பெரியவர் மடத்திலிருந்து புறப்பட்டு அங்கே வருகிறார். அந்த சாலையை வெயில்னா வெயில், புழுதினா புழுதி வாரி இறைக்கக்கூடிய ஒரு காற்றும் சேர்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பெரியவர் வெளியே வரும்போது அந்த காட்சியை பார்த்து மெய்மறந்து அந்த தீர்மான கூட்டத்திற்காக வந்திருந்த அத்தனை பேரும் அந்த வெயிலில் அந்த புழுதியில் 100 பேர்களும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு சென்றார்கள். எப்படி இருப்பாங்க? அவங்களை கூப்பிட்டு ஏதாவது சொன்னாரா? சொல்லல. கண்டிச்சாரா? இல்ல. நீங்க எப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொன்னாரா? எதுவுமே கிடையாது. ஒரு நீர்மோர், ஒரு ஏழை பாட்டி கிட்ட நீர்மோர் கரைக்க சொல்லி விட்டு இந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். கட்டாயமா அவருடைய மனதிலே ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. குணமாற்றம் இல்லாமல் கூடாது வித்தை, பிணமாற்றம்தானா பிறப்பு. குணமாற்றம் இல்லாமல் கூடாது வித்தை, பிணமாற்றம்தானா பிறப்பு. What we have seen in this episode is Mahaswami's great ability to garner all the forces, whether it is a village or a town or a city, make them do things for the place of their stay. If it is a town or a village, he wanted everyone to participate in meaningful work. அதை செய்து காட்டியவர். If your well-being is directly dependent on the welfare of the society. இதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டியவர். ஜனங்களை வைத்தே ஜனங்களுக்கு நன்மை புரிந்த நம்முடைய ஜனாதிபதி யார் என்று கேட்டால் மகாஸ்வாமிகள் என்றுதான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது அல்லவா? வணக்கம்.